என்ன மக்களே வர வாரம் சும்மா தாறுமாறான சம்பவங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் போலயே. தலைவர் போட்டியிலேருந்து நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து வீக்லி டாஸ்க்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு விஷயத்த பிக் பாஸ் வச்சிருக்காரு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்ம விஜேஸ் அவர்கள் உள்ள பேசுறாரு இல்லையா, நாமினேஷன் டிஸ்கஸ் யாரெல்லாம் பண்றா, யார் யாரை குத்துறா, யார் என்னத்தை பேசுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லையா, அதை வந்து பேசவே கூடாதுன்ற மாதிரிலாம் யாரும் இங்கே சொல்ல, என்கரேஜ் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இதையாச்சும் ஒழுங்காக பண்ணிட்டீங்களா நீங்க அப்படின்றத பார்க்க தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ப்ரோ சொல்ற, அப்போ இன்னைக்கு நைட்டு உட்காந்து மூளைக்கு மூளை உட்காந்து பேசுவாங்களே ப்ரோ, 2 குரூப்பா, டாக்ஸிக் கேங் அண்ட் புள்ளி கேங் ரெண்டும் சேர்ந்து இவங்களை குத்தலாமா அவங்கள தூக்கலாமான்னு சொல்லி பேசுவாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ நாமினேஷன் லிஸ்ட் நம்மளுக்கு இன்னும் வரல. நாமினேஷன் லிஸ்ட் யாரெல்லாம் வர போகிறான்றதை பார்த்துருவோமா. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்து வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டேங்க, பார்த்து தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் நம்ம பேப்பர் ரவுடியான கன்ஃபார்ம் நாமினேஷனில் இருக்கார் பிரஜன் அவர்கள். வீட்டு ஃபுல்லாக வம்பு இழுத்து வச்சிருக்காரு. வீட்டு ஃபுல்லாக ஒருத்தர் இல்லாமல் எல்லார்ட்டையும் வந்துட்டு த்ரெட்டன் பண்ணி, நான் கிழிச்சிருவேன், மிதிச்சிருவேன், மடித்து பாக்கெட்டில் போட்டுருவேன், நான் வந்துட்டு வண்டி வந்தால் டார் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. ஸோ பிரஜன் அவர்கள் நாமினேஷனில் இருக்கார் மக்களே. ஸோ பிரஜன் அவர்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும்னா ஓட்டு போடாமல் இருங்க. இந்த வாரம் தூக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா தூக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாம் இந்த வாரம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா. ஸோ பிரஜன் அவர்கள் நாமினேஷனில் வந்திருக்காரு. ஸோ ஓட்டு யாரெல்லாம் போட்டிருப்பான்னு கேட்டிங்கன்னா, மொத்த வீடுமே போட்டிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி நாமினேஷனுக்குள்ளே வருவது நம்ம பிரஜன் அவர்கள் தான். ஸோ 2வது பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடியாக எல்லாத்துலேயும் ஜோடியாக தான் இருக்காங்க. ஓட்டிங்லேயும் ஜோடியாக இருக்காங்க, உட்காரும் போதும் ஜோடியாக உட்காடுறாங்க, பேசும்போதும் ஜோடியாக பேசுகிறாங்க, உள்ளே வந்ததே ஜோடியாக வந்தாங்க இல்லையா. ஸோ சாண்ட்ரா அவர்களும் வந்துட்டு பிக் பாஸ் இந்த வாரம் நாமினேஷனில் அவங்க இருக்காங்க. நான் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவங்களும் வம்பு எடுத்து வச்சுருக்காங்க வீடு ஃபுல்லாக, ஓகேங்களா. அது முக்கியமாக எஃப்ஜியெல்லாம் வேறு மாதிரி காண்டில் இருக்காப்புல நம்ம சாண்ட்ரா அண்ட் பிரஜன் மேலே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்க. சாண்ட்ரா அவர்களுமே நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ 3வது யார் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா அவர்களுமே நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் ஷுவர் மக்களே. இந்த 3 பேர் கண்டிப்பாக ஷுவர். திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் கோவப்பட்டு, ப்ரோ எனக்கு எபிசோட் பார்க்கவே பிடிக்கல ப்ரோ, திவ்யாவை அப்படி ரோஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, திவ்யா என்ன ப்ரோ பண்ணாங்க அப்படி, சாண்ட்ரா பிரஜன் தானே ப்ரோ பண்ணாங்க, திவ்யாவை ரொம்ப யாவுன்னா விஜேஸ் வந்து ரொம்ப திட்டுறாரு ப்ரோ, ரொம்ப வந்துட்டு நோஸ் கட் பண்ணுறாரு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவரோட வேலையை அவர் பண்ணுறாருங்க. திவ்யா தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக பேசணும். வீக்கெண்டில் நிறைய மொக்க வாங்குறாங்க நம்ம திவ்யா அவர்கள். வீக் டேஸ்லாம் நல்லா பேசுகிறாங்க. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வீக்கெண்ட்ஸ்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கரெக்டாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு லுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி விஜேஸ் பேசுகிறாரா எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸே கவுண்டர் பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டுறாங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி, ஆமாம் சார் நான் பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி அவங்க தலையை குனிஞ்சு போட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அது பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. என்னம்மா ஒன்று எங்கெங்கேயோ நினச்சா ஃபைனல்ஸ் வரைக்கும் போவா, அப்படி போவோம் இப்படி போவோன்னு நினச்சா இந்த இது பேச மாட்டேறியம்மா, அப்படியே அமைதியாக நிற்கிறியம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ திவ்யா அவர்களுமே நாமினேஷனுக்குள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ 4th யார் பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் அவர்கள். கானா வினோத் போன வாரம் நாமினேஷனில் இல்லை. ஸோ எல்லாருமே கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக, ஐயோ ப்ரோ ஓட்டு போடாமல் எங்களால் இருக்க முடியல ப்ரோ, நாமினேஷன் கூட்டு வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா நான் கூட்டு வரதுக்கு என்னப்பா அவர் வான்னு சொன்னால் நாமினேஷன் வரப்போறாரா, இவங்கெல்லாம் நாமினேஷனுக்கு ஓட்டு போட்டால் வரப்போறாரு. ஸோ கானா வினோத் அவர்கள் இந்த வாரம் நாமினேஷனுக்கு வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இந்த கேங் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. இந்த பிரஜன் சாண்ட்ரா கேங் பார்த்துட்டு யார் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆல்ரெடி விக்ரம முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. ரைட்டு, விக்ரம தூக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து விக்ரமையும் போட போகிறாங்க. ஸோ கானா வினோத் அவர்களும் உள்ளே வருவார். ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் ரெடியாக இருங்கப்பா ஓட்டுகளை தெரிக்க விட. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றதை, யாரை தூக்க போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கானா வினோத் அவர்கள் 4வது ஆளாக வந்து வீட்டுக்குள்ளே நாமினேட் ஆகிறதுக்கு இந்த வாரம் நாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் அவர்களும் நாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டார்கெட் வச்சுட்டாங்க. சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, பிரஜன், பேப்பரோடைய 4 பேரும் விக்ரம தூக்கியே அவன் பெரிய வீக் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம விக்ரம தூக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாமினேஷனுக்குள்ளே விக்ரம் அவர்களும் வருவார். விக்ரமுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதை நான் பார்த்துட்டேன், கவனிச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ விக்ரம் அவர்களும் நாமினேஷன் வந்தால் கண்டிப்பாக சேவ் ஆகிடுவார். ஸோ அடுத்து யாருன்னா, நம்ம எஃப்ஜே அவர்களும் நாமினேஷனில் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜே அவர்கள் ஏன் கேட்டிங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் இந்த வாரம் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு இல்லையா, நிறையா முரண்பாடு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய முரண்பாடு, என்ன தான் நல்லா பாசிட்டிவாக நல்லா பண்ணாலுமே இத்தனை வாரங்கள் கேப்டன்லேயே இந்த கேப்டன்சி தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ ஒன்றுமே பண்ணல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலைமுத்து ஸ்ட்ரிக்ட்டுப்பா, என்ன தான் கடலைமுத்து சொன்னாலும் கடலைமுத்து ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, பால் கேட்டாலும் பால்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டு, நான் கேப்டன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தாப்பெல்லாம் நம்ம எஃப்ஜே, ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மேலே பிரஜன், சாண்ட்ரா அவங்களும் ரொம்ப காண்டில் இருக்காங்க. பால் ஊற்றிடுவேன்ற பேர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பால் அந்த ரேஞ்சில் பேசுகிறாருன்னா உள்ளே போய் குத்துன்னு குத்திடுவாருன்னு நினைக்கிறேன் எஃப்ஜேக்கு நாமினேஷனில். ஸோ
எஃப்ஜே அவர்களும் நாமினேஷனுக்குள்ளே வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் மாதிரி இந்த சீசனில் டைட்டில் வின்னர் ரம்யான்னு பேர் வச்சுலான்னு நினைக்கிறேன். அக்கா வந்துட்டு எல்லாரும் தப்பிக்கிறாங்க மக்களே. சும்மா ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே அக்கா திங்கிறது தூங்குறது படுக்கிறது, இந்த பக்கம் உட்காரது அந்த பக்கம் உட்காரது, ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருக்காங்க. வெக்கேஷனுக்கு அவங்கவுங்க காஷ்மீர் எல்லா இடத்துக்கும் போனால் கூட அப்படி இருக்க முடியாது. ஜஸ்ட் அக்கா இஏபி செட்டுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அக்கா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துடலான்னு நினைக்கிற மக்களே. இந்த சீசனை வந்துட்டு முடிச்சுட்டு டைட்டில் தூக்கி கொடுத்துட்டு, அக்கா நீங்கள் விஜய் டிவியில் நிறைய சீரியல் பண்ணுங்கள், விஜய் டிவி ப்ராடக்ட் நீங்கள் ஓகேவா, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். ரம்யா அவர்கள் நாமினேஷன் வந்திருக்காங்க, கண்டிப்பாக சேவ் ஆகிடுவாங்க மக்களே. நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தான் ஓட்டு வந்துட்டு போடாமல் அவங்கள தூக்கணும்னு நினச்சாலுமே அவங்க சேவ் ஆகிடுவாங்க ஓகேங்களா. கடைசி எப்படி 1 வாரம் இல்லை 5-6 வாரங்க, 5 வாரமாக தப்பிச்சிட்டு இருக்காங்க ரம்யா அவர்கள். வீட்டுக்குள்ளே அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மாதிரி அவங்க அவசியத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தவங்க இருக்கணும்ல. ஸோ டைட்டில் வின்னருக்கு ரன்னரப் இருக்கணும்ல. கண்டிப்பாக சுபிக்ஷா அவர்கள் ரன்னரப் தேவையான அனைத்து குவாலிட்டிஸுமே இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரம்யா அவர்களுக்கு டைட்டில் வின்னிங் அவருக்கு அனைத்து குவாலிட்டிஸுமே நம்ம ரம்யா அவர்களுக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ சுபிக்ஷா அவர்கள் ரன்னரப் ஆஃப் பிக் பாஸ் டெம்பிள். அவங்க என்னன்னா அவங்க இந்த வாரம் நாமினேஷனில் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வந்துட்டு நிறையா விஷயம் பேசுகிறாங்க, பீட் பாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துமே ரன்னரப்புக்கான தகுதி தான். அது முக்கியமாக இந்த சீசனில் ரொம்ப ரன்னரப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதியான விஷயம். ஸோ சுபிக்ஷா அவர்களும் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். பார்த்து பண்ணி விடுங்க மக்களே, இந்த வாரமாச்சு பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம ரம்யா அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் நாமினேஷன் கண்டிப்பாக வருவாங்க ஓகேங்களா, செஞ்சு விடுங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் நாமினேஷன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கேங்கு பார்வதி கேங்கு வந்துட்டு பார்க்காவா, பார்வதி சாண்ட்ரா பிரஜன் கேங் கண்டிப்பாக வியானாவை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வியானா வந்து கனி கேங்கோட மெம்பர், அஃபிஷியல் மெம்பர்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வியானாவையும் தூக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த கேங் ஓகேங்களா. ஸோ வியானா அவர்களும் நாமினேஷனுக்குள்ளே வருவாங்க. வியானா ஃபேன்ஸ் பார்த்து பண்ணி விடுங்க. வியானாலாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா. வியானா கண்டென்ட் தராங்க, நிஜமாக சொல்கிறேங்க, நான் அது சர்க்காசமாலாம் பேசலை, நிஜமாக சொல்கிறேன். சில விஷயங்கள் கண்டென்ட் தராங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க, கேமரா கிட்ட போய் தைரியமாக சொல்கிறாங்க. பிரச்சனை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு, என்ன ரவுடிங்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கீங்களான்ற வாய்ஸ் அவுட் பண்ணி பேசின அவங்க தான் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பேப்பர் ரோடி மாதிரி ஆட்களெல்லாம் வெளியே அனுப்ப முடியும் ஓகேங்களா. ஸோ வியானா அவர்கள் நாமினேஷன். அப்புறம் நம்ம சபரி நடிப்பாருக்குன்னு சபரி அவர்களும் நாமினேஷனுக்குள்ளே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவருமே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு தெரியலங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நம்மளுக்கு தான் தெரியலையோ என்னன்னு தெரியல. 24/7 நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு மக்களே. தோசை சுடுறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அவருக்குமே வந்துட்டு நீங்கள் முடிஞ்சால் ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டை ஓகேங்களா. சபரி அவர்களுமே நாமினேஷனுக்குள்ளே வராங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கேங் அந்த கேங் ஓட்டு போடும், அந்த கேங் இந்த கேங்க்கு ஓட்டு போடும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. யார் அதில் மெயின் மெம்பரோ அவங்க தான் மாட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம கனி அக்கா, இந்த கேங்கோட லீடர் அக்கா வந்துட்டு கண்டிப்பாக என்ன தான் குரூப்பிசம் இல்லை அது இல்லைன்னு சொன்னாலுமே அக்கா டெய்லியும் உட்காந்து சைலண்ட்டாக நைட் நேரத்தில் எல்லாமே நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். அதை இன்றைக்கி எபிசோடில் நம்ம பிரஜனை அடித்து பிடிச்சி உடச்சிருக்காப்புல. இந்த விஷயம் வர மாதிரி இருக்கும். ஸோ நாமினேஷனே யாரும் டிஸ்கஸே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சொல்ல, நீங்கள் நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சொல்லாத மாதிரி இதையாச்சும் ஒழுங்காக பண்ணிக்கலான்னு தான் போட்டு வாங்கினேன். ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. நீங்கள் இதை பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லலை ஓகேங்களா. ஸோ இந்த வார நாமினேஷனில் 11 பேர் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, கானா, வினோத், எஃப்ஜே, ரம்யா, சுபிக்ஷா, விக்ரம், வியானா, சபரி மற்றும் கனி. ஸோ இவங்க வந்தாங்கன்னா யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எங்கே ப்ரோ கமு மாமாவை காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருன்னா கமு மாமா அடுத்த வாரம் தலைவர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நான் வந்துட்டு உள்ளேருந்து தகவல் கன்ஃபார்ம் வந்தோடனே ஓகேங்களா. ஏன்னா வந்து இப்போ தான் டாஸ்க் நடந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்தோடனே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சுட ஆடிட்டுருக்காரு போல் உள்ள. ஸோ கமு மாமா சேஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேப்டன் ஆகி. அடுத்து நம்ம அரோரா அவர்கள் கண்டிப்பாக சேஃப் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோரா அவர்களே இன்றைக்கி சேவ் பண்ணுறாங்க ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரோ அரோராவுக்கு செம்ம ஃபேன்ஸ் இருக்குது போல் ப்ரோ, ரைட்டு நான் இது தொட வேணாம், கை வைக்க போனால் அங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அரோரா அவர்களுமே ஒரு நியூட்ரலாக நின்று தான் ஆடிட்டு இருக்காங்க. என்ன தான் கமருதீன் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எஃப்ஜே பக்கம் போனாலுமே நியூட்ரலாக இருக்காங்க ஓகேங்களா ஒரு அளவு. ஸோ அரோரா அவர்களும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அமித் அவர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டோமா, யார் வம்புக்கும் போக மாட்டேன், யார் துமுக்கும் போக மாட்டேன், நான் பாட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக அவருமே தப்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அமித் அவர்களும் தப்பிச்சிருவார். அடுத்து நம்ம விஜய் பார்வதி அக்கா ஒரு ஓட்டில் மிஸ் ஆவாங்கன்னு தோணுதுங்க. 2 ஓட்டு வந்துடும் கண்டிப்பாக. எஃப்ஜே ஒரு ஓட்டு போட்டுருவாப்பில் விஜய் பார்வதிக்கு. பட் இன்னும் ஒரு ஓட்டு கம்மியாக இருக்கிறதுல தப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 4 பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கமருதீன், அரோரா, விஜய் பார்வதி, அமித். இது எல்லாருமே நாமினேஷனில் இருப்பாங்க.
நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த வாரம் இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா யார் வெளியே போகணுன்றதை மறக்காம காமிச்சு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.